உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545. தேர்தல் நேரத்தில் தேர்தல் ஆணையர்களை சந்தித்து முறையிட்டு இருக்கோம். ஆனா எதுக்குமே எந்த பலனுமே இல்லையே. சொல்லொன்று செயல் ஒன்று கிடையாது கேப்டன். எப்பவுமே சொல்லொன்று செயல் ஒன்று கிடையாது கேப்டன். எப்பவுமே தன்னால என்ன செய்ய முடியுமோ அதை மட்டுமே சொன்னார். அந்த வாக்குறுதியை நிச்சயம் நிறைவேற்றுவேன் அப்படின்னு கேப்டன் சொன்னார். அன்னைக்கு கேலி பேசிய அனைத்து கட்சிகளும் இன்றைக்கு தமிழக அரசு அதில் ஒரு முயற்சியாக தாயுமானவர் என்ற திட்டத்தின் மூலம் முதியவர்களுக்கு லாரியில வச்சு அந்த பொருட்களை கொண்டு வந்து விநியோகம் ஆரம்பிச்சிருக்காங்க. இது கேப்டனுக்கு கிடைத்த வெற்றி, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு கிடைத்த வெற்றி. ஏன்னா இந்த ஒரு திட்டத்தை கேப்டன் 2006 எங்களுடைய முதல் தேர்தல் அறிக்கையிலேயே இதை தெரிவிச்சிருந்தார். இது சாத்தியமில்லை என்று சொன்ன அத்தனை பேரும் இன்னைக்கு வாயடைத்து அந்த திட்டத்தை செயல்படுத்துகின்ற நிலைக்கு வந்திருக்காங்க. ஏற்கனவே டெல்லியில கெஜ்ரிவால் அவர்கள், பீகார்ல, அதே மாதிரி சத்தீஸ்கர்ல, பல்வேறு மாநிலங்களில் இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களும் இதை கொண்டு வந்தார், இந்த வீடு தேடி ரேஷன் பொருள். இன்றைக்கு தமிழக அரசு தாயுமானவர் அப்படின்னு அதுக்கு பெயர் மாத்தி அந்த திட்டத்தை முதியவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு ஃபர்ஸ்ட் கட்டம் இந்த ஆரம்பிச்சிருக்காங்க. கேப்டனின் கனவு திட்டத்தை செயல்படுத்திய தமிழக அரசுக்கும் முதல்வர் அண்ணன் ஸ்டாலினுக்கும் தேமுதிக சார்பாக எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இல்ல, இது இப்ப நேத்து கிடையாது. பல ஆண்டுகளாக இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். தேமுதிக ஆரம்பிச்சு 20 வருஷம். இது மாதிரி பல விஷயங்களை நாங்களும் சந்திச்சிருக்கோம். பல கேஸ் நாங்களும் ஃபைல் பண்ணியிருக்கோம். தேர்தல் நேரத்தில் தேர்தல் ஆணையர்களை சந்தித்து முறையிட்டு இருக்கோம். ஆனா எதுக்குமே எந்த பலனுமே இல்லையே. இப்ப கூட நடந்து முடிந்த எம்பி எலெக்ஷன்ல கூட விருதுநகர் தொகுதியில பகிரங்கமாக பல்வேறு தவறுகள் நடந்தது. அதே மாதிரி மீதி இருக்கின்ற 4 தொகுதிகளிலுமே தேர்தல் விதிமுறைக்கு மீறி பல்வேறு வகையில் செயல்பட்டாங்க. இதெல்லாம் நாங்க போய் தேர்தல் ஆணையரிடம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு நமக்கு என்னன்னு தான் இருந்தாங்க. இதுதான் உண்மை நிலை. அப்போ இந்த குற்றச்சாட்டு என்பது அவங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்ற கேள்வி மாதிரி தான் இது. இதை ராகுல் காந்தி அவர்களும் மத்திய அரசுல இருக்கின்ற இந்தியா கூட்டணி இப்ப பூகம்பரம் ஆக்குறாங்க. பீகார்லயும் இது மாதிரி நிதிஷ்குமாருடைய புதல்வர், துணை முதல்வராக இருக்காரு, அவர் சொல்றாரு. இது இந்தியா முழுக்க தான் இருக்குதுங்க. தேர்தல் நேரத்தில் பல விதிமுறை மீறல்கள் நடக்குது, வாக்கு திருட்டு நடக்குது. அது மட்டும் இல்ல, ஓட்டுக்கு காசு கொடுக்கறது கண்கூடா நடக்குது. பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. எந்த தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் ஆக்ஷன் எடுத்தாங்கன்ற கேள்வியை நான் கேட்கிறேன். நாங்களும் தான் 20 வருஷமா எல்லா தேர்தலையும் சந்திக்கிறோம். நியாயமா, உண்மையா, கடத்துல இறங்கி கஷ்டப்பட்டு நாங்க உழைச்சுக்கிட்டு இருக்கோம். இவங்க ஓட்டுக்கு காசு கொடுத்து ஏமாத்தி கள்ள ஓட்டு போட்டு எப்படியோ ஜெயிச்சு அது வெற்றிங்கிறாங்க. இது உண்மை, இது நடப்பது உண்மை. அப்படி ஒரு தீர்ப்பு வந்தால் இந்தியாவில் இருக்கும் எல்லாருக்கும் ஒரு சமமான ஒரு தீர்ப்பாக வந்தால் தேர்தல் ஆணையத்தையும் நீதி அரசர்களையும் நான் கேட்டுக்கிறேன். அப்படி ஒரு ஜெனுயினா ஒரு நல்ல தேர்தல் வந்தால் அதை தேமுதிக வரவேற்கும். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.